நம்ம கேலஸ்னிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு 4 நாள் தான் ஆகுது. அதனால சரியான பாடி பெயினா ஆச்சுன்னு சொல்லிட்டு அத அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எனக்கு எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதையுமே அப்படி பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம், அப்புறம் சிக்கனு இத வச்சு அரையல் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. இதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்மள ஒரு ஃபாலோ ஒண்ணு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இப்ப தான் Facebook பேஜ், அப்புறம் YouTube பேஜ்லலாம் கன்சிஸ்டன்சியா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சு. நம்ம டெய்லியும் வீடியோ போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அப்புறமா நம்ம சட்டிய வச்சுட்டு எண்ணெய ஊத்திட்டு பட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைத்து வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்ட போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா வதங்குனதுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சிக்கன். இந்த சிக்கன போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். அதுலேருந்து தண்ணி வர வரைக்கும். அந்த தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையுமே கொட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரட்டிட்டு, அதுலேருந்து லைட்டா தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் என்ன முக்கியம்னா, நம்ம சட்டிய காந்த விட்டுறக்கூடாது. அப்புறம் உப்பு போட மறந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உப்பெல்லாம் அள்ளி கொட்டி முடிச்சுட்டு, மழை சாரல் மாரி போட்டு முடிச்சுட்டு பார்த்தாக்க, நம்ம ஏரியால ஆடி வெள்ளி அதுவுமா சாமி வந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு விசிட்ட போட்டு முடிச்சுட்டு, அப்படியே அங்கேருந்து கிளம்பி நைட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, திருப்பி காலைல போயிட்டு ஒரு டீய போட்டோம் ஃப்ரெஷ்ஷா. டீய போட்டு முடிச்சுட்டு, அங்கேருந்து வந்துட்டு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு பூரி செட்ட சாப்பிட்டுட்டு, அன்னைக்கான நாள முடித்துக் கொள்ளாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.